எதற்காக நீங்கள் தடுக்கிறீங்க? எங்கள் மேலே பயம் கிடையாதுன்னா நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? உங்களுக்கு போட்டு ஏடிஎம்கே தானே, நீங்கள் அப்புறம் எங்கே ஏன் தடுக்கிறீங்க? ஏன் பயம் வருது உங்களுக்கு? அப்போ வெளியில் வந்து இவர்கள் வந்து எங்களை வந்து ஒரு போட்டியாக நாங்கள் காமிச்சிக்க கூடாது. ஓகே, போட்டி நீங்கள் மக்கள் பக்கம் நிற்கிறீங்க, ஓகே. எத்தனை போராட்டம் பண்ணிட்டீங்க? ஒரு போராட்டத்துக்கு இவ்வளவு அடக்குமுறைகள், இவ்வளவு பிரச்சனைகள். அதுதான் சொல்லிட்டு உண்மையிலேயே ஆளுங்கட்சிக்கு உங்களுக்கு நான் பல்வேறு இடங்கள் நம்ம சேனல்ல பேசியிருக்கோம் பாத்தீங்களா. நீங்க வந்து பரந்தூர் செல்றதாக இருக்கட்டும், இல்ல வந்து இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வுகள் நடத்துவதாக இருக்கட்டும், கட்சியினுடைய கூட்டங்கள் நடத்துவதாக இருக்கட்டும், மாநாடுக்கான இடத்தேர்வு செய்வதாக இருக்கட்டும், கட்சியின் சாதாரண தலைவர் கலந்து கொள்ளாத கொள்கை பரப்பு பொதுக்கூட்டங்கள் நடக்கிறோம் பாத்தீங்களா. இதற்கு எல்லா இடங்களையும் பிரச்சனை. நீங்க சமீபத்தில் சேலம் பார்த்திபன் அவர்கள் பேசுறதை கேட்டிருப்பீங்க. கரண்ட்டை கட் பண்றது, ஒரு நாள் முழுக்க மின்வெட்டு, அங்க அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது, கிளீன் பண்ண மாட்டேன்னு சொல்றது, அதிகாரிகளை வைத்து மிரட்டுவது, இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போது, இவ்வளவு அடக்குமுறைகளை செய்யும் பொழுது நம்ம எடுத்தோம் கவிழ்த்தோன்னு ஒரு விழாவை நடத்த முடியாது, ஒரு போராட்டத்தை நடத்த முடியாது, ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடியாது. அப்போ இதெல்லாம் பார்த்து நம்ம செய்யறதுனால தான் வந்து ஒவ்வொருத்துக்கும் அந்த காலதாமதம் ஏற்படுதே தவிர்த்து, எங்களுக்கு அனுமதி இருந்தால் நாங்கள் சுலபமாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு போவோம். நீங்கள் மாநாடே நடத்த முடியாதுன்னு தானே சொன்னீங்க. மாநாடு நடத்த தெரியாது, இவங்க எப்படி மாநாடு நடத்துவாங்க? இவங்களுக்குலாம் மாநாடு நடத்தி பழக்கம் இருக்கா? இவங்க அரசியல் மாநாடு நடத்துவாங்கன்னு கேட்டிங்க. நாங்கள் மாநாடு நடத்தி காமிச்சோம். இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்களா, போராட்டம் நடத்துவாங்கன்னு கேட்டால் நடத்தி காமிச்சோம். அவர் ஊருக்கு போய் மக்களை சந்திப்பாரான்னு கேட்டாங்க, போய் சந்திச்சார். எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் நீங்கள் அடக்குமுறை செய்யறதுனால தான் அந்த காலதாமதம் ஏற்படுது.